ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். கன்னி ராசியினருடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த மாதம் கன்னியா ராசி மிகவும் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல போய் 4 கிரகங்கள், சூரியன், சுக்ரன், ராகு, புதன் 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 7 என்பது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். நமக்கு திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல போய் 4 கிரகம் உட்காரும்போது 4 பேரும் எப்படியானு உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவை பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இந்த மாதம் கன்னியா ராசியில் இருப்பவர்கள் திருமணத்திற்கு முயற்சி செய்தால் ஆணாக இருந்தால் நிச்சயமாக பெண் கிடைத்துவிடும், பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பையன் உங்களுக்கு கிடச்சிடுவான். அது மட்டும் இல்லை, அடுத்தது நான் இப்போ ஒரு திருமணம் எனக்கு ஆயிடுத்து, அந்த திருமண வாழ்க்கை எனக்கு சரியாக இல்லை, அப்போது நான் 2வது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, அவர்களும் இந்த மாதம் முயற்சி செய்தீர்கள் என்றால் 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் போய் சொல்லி சம்மதம் வாங்கி திருமணம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் பேசினீங்க அப்படின்னா 80% சம்மதம் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. காதல் திருமணம் பண்ணவர்களுக்கும் இந்த மாதம் திருமணம் நடக்கும். 2வது முறை திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் திருமண வாய்ப்பு உள்ளது. முதல் முறையாக தேடிக்கொண்டிருக்கேன், ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், நான் பொண்ணு இல்லை பையன் தேடுறேன், இல்லை என்னுடைய படிப்புக்கு தகுந்தாப்பில் கிடைக்கல, என்ன என்னுடைய ஒரு அழகுக்கு தகுந்தாப்பில் பையன் கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாகி நமக்கு இந்த மாதம் நிச்சயமாக கன்னியா ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, உங்கள் தந்தையனுடைய சொத்தோ இல்லை உங்களுக்கு மாமனார் இருக்கார், அந்த மாமனார் ஏதானும் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கார், அந்த ப்ராப்பர்ட்டியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் அப்பா வச்சு சேர்த்து வச்ச பணமானது கிடைக்கலாம், சொத்துன்னா ஒரு வீடு கிடைக்கலாம், இல்லை அவர் ஏதாவது எஃப்டி போட்டு வச்சுருக்கலாம் அந்த பணம் கிடைக்கலாம், இல்லை அவர் உபயோகப்படுத்திய நகைகள் ஏதாவது கிடைக்கலாம். என்ன இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வேலை வேணும் அப்படின்னா, ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கேன், சரியான வேலை அமையலை அப்படின்னா, எனது தந்தை என்ன வேலை செஞ்சாரோ அதே குலத்தொழில்னு சொல்லுவாங்க, அதே குலத்தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. நான் செஞ்சுட்டுருக்கிறதே குலத்தொழில் தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு நல்ல ஒரு ஆசாரியாக இருக்கிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு நல்ல ஆசாரி, அவர் நிறைய நகைகளை செஞ்சார், நானும் அதே நகை தொழிலுக்கு வந்திருக்கேன். இல்லை ஒரு புரோகிதர் இருக்கார், அவருடைய பையனும் புரோகிதத்துக்கு வந்திருக்கான். அதே மாதிரி அவரவர்கள் குலத்தொழில் இருக்கும் இல்லையா, அந்த தொழிலை செய்ய மேற்கொள்ளும் கன்னியாராசி அன்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குலத்தொழில் தான் சிறந்ததாகவே உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பதவி உயர்வு, உங்களுக்கு பதவி நிச்சயமாக 7இல் சூரியன், 7இல் புதன், சுக்கிரன் போய் உச்சம் பெறறான். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சுருப்போம், ஆனால் அதுக்கான ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பெருமையோ பாராட்டோ
நிறையா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா எனக்கு பணி நிரந்தரமே ஆகலை, ரொம்ப நாளாக இருக்கேன், ஒரே இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த பணி நிரந்தரமாவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் வந்து வேறு இடத்துக்கு போகணும், நான் வேறு ஊரில் வேலை பார்க்குறேன், என் சொந்த ஊர்கிட்டயே இந்த கம்பெனி இருக்குது, இல்லை இந்த பேங்க் இருக்குது, இல்லை அங்கேயே நான் போய் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் அந்த இடமாற்றமானது கிடைப்பதற்கு மிகவும் சிறந்த மாதமாக அமைகிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் புதன் நீச்சனாக போனாலும் சுக்கிரன் உச்சம் பெறர், சூரியன் இருக்கார், ராகு இருக்கார். அப்போ என்ன ஆறுது, உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்று பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே சுக்கிரன் தான். சுக்கிரன் போய் பலமாக உட்கார்றார். உங்களுக்கு 2-9 கூடியவன் உங்களுடைய 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார். இந்த சுக்கிரனுடைய அமர்வு தான் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளையுமே செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே வெள்ளிக்கிழமைகளில் காலை 6லிருந்து 7 மணி இந்த சமயங்களில் கோவிலில் சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா நவக்கிரகம் இருக்கும். அந்த நவக்கிரகங்களில் சுக்கிரன் இருப்பேன். அந்த நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கார்த்தால போய் பிரதட்சிணம், சுக்கிரனை தரிசனம் பண்ணி பிரதட்சிணம் செய்ய வேண்டும். சுக்கிரனுக்கு நெய்யில் தீபமிட வேண்டும். சுக்கிரனை நமஸ்கரிக்க வேண்டும். சுக்கிரனுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். சுக்கிரனுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லலாம். சுக்கிரன் மேலே தெரிஞ்ச பாடல்களை பாடலாம். இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தால் என்னாகும், இன்னும் இந்த விஷயங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் அதிகரிக்கும். வேறு இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுமங்கலிகளை கூப்பிடுறது. நிறையா திருமணமான பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம். அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் அவங்களுக்கு ஒரு ரவிக்கபிட்டு, வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், புஷ்பம் இதெல்லாம் சாயந்தர வேலையில் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கறது. அவங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்களை பிரதட்சிணம் செய்து நமஸ்காரம் செய்து அவங்களுடைய ஆசியை பெறுதல். இது மாதிரி இந்த மாதம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சுக்கிரனுடைய பலம் ஜாஸ்தியாகி இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பலன்களும் எந்த தடையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.